வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டம்ளர் இட்லி எப்படி ஊற்றுது பார்ப்போம். இதில் வீட்டில் செஞ்சுருப்பாங்க சின்ன வயசுலாம், தட்டு இட்லி இதெல்லாம். இன்னைக்கு டம்ளர் இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக எண்ணெய், எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் வரைக்கும் இன்னும் எத்தனை உங்களுக்கு தேவையோ அத்தனை தடவிக்கோங்க. எங்கள் வீட்டில் இப்போ ஒரு குட்டி இருக்குதுங்க இல்லையா, அந்த குட்டியாக தான் ஊற்றினுக்கிறேன். அது டம்ளர் இட்லினா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுது, அதனால் அதுக்காக தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி, எப்பயும் போல் இட்லிக்கு நம்ம இட்லி ஊற்றோம்னா தண்ணி ஊற்றி சுட வச்சுருவோம் இல்லைங்களா, அதே ப்ராசஸ் தான். ஆல்ரெடி வச்சுருக்கேன் நான் அடுப்பில். இப்போ வந்து டம்ளர் இட்லி ஊற்றுறோம். நம்ம இட்லி வேக வைக்கிற டைம்லேயே அதுவும் வெந்துடுதுங்க. ஏன்னா அதை உள்ளே தண்ணி உள்ளே வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ ஆவி நல்லா அதிகமாக படுது. அதனால் நம்ம வைக்கிற டைம்லேயே அது வெந்துடுது. பாருங்கள், இப்போ மாவு எடுத்து டம்ளரில் ஊற்றுறேன். நம்ம வச்சா 1 இட்லி 2 இட்லி சாப்பிடுதுங்க. ஆனால் இப்படி வச்சோன்னா 2 டம்ளர் இட்லி சாப்பிடுதுங்க. இது நான் ஊற்றுறதுலே தெரியும் உங்களுக்கு எத்தனை இட்லி வரும்னு. நான் கூட பாயில் ஆகும்போது கீழே விழுந்துருமோ அப்படிலாம் நினச்சாங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி ஊற்றணும், ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை, நல்லாவே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியாக நான் 2 மட்டும்தாங்க இப்போ வரைக்கும் ஊற்றுறேன். இது எடுக்கும் போது நான் எப்படின்னு காட்டுறேன். அழகாக வந்துருக்குங்க. பாருங்கள், நம்ம இட்லி எடுப்போங்க. இந்த 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 இட்லி வந்து நான் ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துட்டாங்க. இந்த இட்லி 7 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அப்படியே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. ஒரு ஸ்பூனோட பின்னாடி பக்கம் விட்டு தான் நான் இது வெந்துருச்சான்னு செக் பண்ணேன் ஒரு வாட்டி. சரிங்களா. இப்போது நம்ம சூடோடு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு எடுத்து தட்டில் கொட்டி பார்ப்போங்க. பாருங்கள், நம்ம இட்லி எடுக்கலாம். டம்ளர் இட்லியை ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லாம் வந்து எடுத்து விட்டுருங்க. இது சூடாக இருக்குங்க. நான் எடுத்து வச்சு ஒரு 4 மினிட்ஸ் கிட்டே வெளியே இருந்திருக்குங்க. இந்த அளவுக்கு சூடு இருக்குது. அப்படி இந்த கார்னர்லாம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா போதும். ஸ்பூனால் எடுத்து விட்டுட்டு லைட்டாக அப்படி தட்டுங்க. சூடு தாங்க முடியலனால பார்த்தீங்களா, அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், 2 இட்லி தான் நாங்கள் ஊற்றணும். புட்டு மாதிரி இருக்குது பார்க்குறேன். 2 இட்லி, இது ஒரு இட்லி, இது ஒரு இட்லி. குட்டீஸ்லாம் ரொம்ப பிடிக்குதுங்க எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸு. நான் சின்ன நம்ம நார்மலாக ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதில் ஊற்றி வச்சேன்னா 2 வை 3 வை. இந்த டம்ளர்னா 2 சாப்பிட்றேங்க. சரிங்களா. நமக்கு இதுவே ஒரு இட்லி கணக்காயிடுமா. அப்போ இது வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுதுங்க. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.